என்னைக்கு எங்க தலைவர் எஸ்டிஆர் மட்டும்தான். ஒரே ஒரே தலைவர் எஸ்டிஆர். கடவுள் எஸ்டிஆர். நல்லா இருக்கு. மாத்திட்டாங்க ப்ரோ, ஏமாத்திட்டாங்க. எப்படி சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. கமெண்ட் ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்கு படம். ஒரு அண்டர்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட படம் முடிச்சிட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இனிமே இங்க நாங்க தான் மனித கடவுள் எஸ்டிஆர். ஆஸ்கிரீன் எஸ்டிஆர் பாத்துக்கோங்க. இவரை பார்த்தா எஸ்டிஆர் பார்த்து படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் கமல் நல்லா பண்ணாரு. ஒன்றும் இல்லை, மணிரத்ன படம் இப்படிதான் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தலைவர் வந்து கதாநாயகன் இல்லை, கதைக்கு நாயகன். என் தலைவர் என்னைக்கு எங்க இதயத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. படத்துல வேணா இறந்துருக்கலாம், எங்க இதயத்துல எப்பயுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. படம் நல்லா இருக்கு. சிம்பை மட்டும் நடிக்க விட்டுருக்கலாம். கமல் சார் வந்து ரொம்ப இதா இருக்கு. ரெண்டும் நல்லா அடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப சிம்பை தூக்கி காமிச்சிருக்கிறோம். மறுபடியும் சிம்பை மணிரத்ன படம்னாலே சிம்பை நல்லா இருந்துச்சு படம். எப்படி இருந்துச்சு? வேற லெவல். சிம்பு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஆக்டிங். திரிஷா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. என் தலைவர் சிம்புக்காக வந்தான். இன்னொன்னு என்ன 10 வாட்டி பார்ப்போம். படம் நல்லா இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார் சிம்பு தான். ஓகேவா? இது கமல் படம்ல சிம்பு படம். இந்த மாதிரி அடிக்கடி நீங்க வெளியில வந்து இந்த மாதிரி கொடுங்க, எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கு. உங்களுக்காக தான் இவ்வளவு பேர் இருக்கோம். கேப் ரொம்ப வேண்டாம். டக்குன்னு இயர்லி ஒன்ஸ் ஒரு படம் கொடுத்துருங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு பேர் இருக்கோம். ரசிகரா இருந்து நம்ம பத்தி சொல்ல விரும்பல. ரசிகரா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆடியன்ஸ் தான் எல்லாமே பேசணும். அடுத்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தலைவனோட படம் அடுத்து வரணும். இயர்லி ஒன்ஸாவது எங்களுக்கு வர தலைவன் படத்தை கொடுத்துடணும். அந்த படம் வந்து இன்னும் பெரிய பெரிய மாபெரும் ஹிட் ஆகும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ்டிஆர் 50க்காக மாபெரும் எதிர்பார்ப்பு. சிம்பு ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்க்கலாம். கதைனா என்னன்னா அந்த எப்பவும் போல யூஸ்வல் ஸ்டோரி தான் ப்ரோ. கதை அவ்வளோவா இல்லை ப்ரோ. சிம்பு ஆக்டிங் சூப்பர். கமல் ஆக்டிங் கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. படம் ஒன் டைம். தலைவன் மிரட்டி விட்டாப்ல. இனிமே கோலிவுட்டுக்கு ரங்கராஜ சக்திவேல் எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் வந்து ஆளே கிடையாது இனிமேல். எஸ்டிஆர் மாசு ப்ரோ. எஸ்டிஆர் மாசு ப்ரோ. கமல் எப்படி பண்ணிருக்காரு? கமல் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து அதோட தரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து கரெக்டான இடத்துல டைமிங் கரெக்ட் சூப்பரா நடிச்சிருக்காரு. மணிரத்ன படம் மாதிரி இருக்கு. மணிரத்ன படம் 100% மணிரத்ன படம். எஸ்டிஆர் செம்ம சூப்பர். எஸ்டிஆர் ஆல்டப்பாவோட சாங் எஸ்டிஆருக்கு எப்படி மேட்ச் ஆயிருக்கா? கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு ப்ரோ. பாருங்க, எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. எஸ்டிஆர் சம்பவம் ப்ரோ. எஸ்டிஆர் ஃபேன் எனக்கு 2023 விசன் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே எஸ்டிஆர் ஃபேன் தான். அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்தேன். இப்போ எஸ்டிஆர் என்னால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுன்னு தான் ஒரு வருத்தம். மற்றபடி ஆடியோவில் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் வர முடியாதுன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு உதவி பண்ணா. எஸ்டிஆர் ஒரே தலைவர் எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் உங்களுக்கு எதனால பிடிக்கும்? அவர் சின்ன வயசுல அவர் அப்பா கூட ஆக்டிங்கு, நான் தான் சிம்பு, என் கையில இருக்கு கம்பு அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார்ல, அதுல ரொம்ப லைக் ஆனேன் நான். அந்த சின்ன வயசுல இருந்தே சரி, அவரை காதல் அழிவதில்லை, கோவில், குத்து அந்த மாதிரி படங்கள்ல இருந்தே அவரை பார்க்கும் போது மன்மதன், வல்லவன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எஸ்டிஆர் ஸ்கிரீன்ல பார்க்க முடியலன்னு தான் ஒரு வருத்தம் எனக்கு. ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியான். இந்த வீடியோல என்னைய பார்த்தாங்கன்னா எஸ்டிஆரை கண்டிப்பா பார்த்து அவர் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தா போதும் எனக்கு.